இல்லை, இப்போ இதில் ஏன் வந்து சிபிஐக்கு போகணுங்கிறதே வந்து ஐயநாதன் அவர்களும் பிரகாஷனுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது சிபிஐக்கே போகணும். இப்போ வந்து ஒரு நபர் கமிஷன் வந்து கொடுத்துட்றாங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க, கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலைங்க, என்னங்க பண்ணுறது? இதே வந்து சிபிஐ என்கொயரி இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல என்ன பண்ணுறதுன்னு விட்டுருவாங்களா? அப்போ அதுக்காக தான் சிபிஐ கேட்கறது. அடுத்தது இப்போ வந்து எல்லாருமே போய் பாருங்க, அங்கே வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வந்து கேட்குறாங்களே, ஏர்ஃபோர்ஸ் டெத்துக்கு வந்து இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்களா? கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் கொடுத்ததுக்கு யார் இன்சார்ஜ்? யார் அதுல யார் ஏவன்னா போடுறது? இது ஒரு விபத்து. கள்ளச்சாராயங்கிறது அரசாங்கத்தினுடைய இயலாமையினால நடக்கிறது. கள்ளச்சாராயங்கிறது தடை செய்யப்பட்ட பொருளை விற்கிறாங்கன்னா அதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி யாரு? அதுக்கு யாராவது பிரகாஷ் இன்னைக்கு வரைக்கும் ஏன் யாரும் சொல்லியிருக்காரா? இப்ப இதுல அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்கல்ல, யார் அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்கல்ல, இதத்தான் நான் எதை நோக்கி நீங்க இந்த மாதிரி ஒரு தைரியன்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம இந்த ஒரு நபர் கமிஷன் ரிப்போர்ட் ஐயா சொல்ற மாதிரி கூட சூப்பரா கொடுப்பாங்க, நடவடிக்கை எடுக்கலையே, என்ன பண்றது? சிபிஐ கிட்ட இருந்தா அந்த மாதிரி ஏமாத்த முடியுமா? முடியாதுல. அதுக்குனால ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அதுக்காக தான் சிபிஐ கேட்கறது. அப்ப எல்லாத்துலயும் பிரகாஷ் ஏவனுக்கு துடிச்சாரே, கள்ளச்சாராய சாவுக்கு ஏவன் யாரு சார்? ஏர்போர்ட் சாவுக்கு யார் ஏவன்? அதேதான் சொல்றேன். இந்த மந்திரிமார்கள் போய் நெஞ்சல் சாமி ஏன் சார் அழுவுற? ஆமா, இன்னைக்கு அழுவுறீங்க இல்ல, அதுக்கு 68 உயிர் சார், 40 உயிர், அதனால 68 உயிர் எவ்வளவு பெருசு? எல்லாம் பெருசு. இன்னொரு அமைச்சர் சார்ந்து அழுவுறார். இன்னைக்கு எங்க போச்சு இந்த அழுகை எல்லாம்? முடிக்கிறீங்களா? இதே 68 சாவு சார், எதுக்காக 1.5 மடங்கு சாவு சார். அதேதான். எந்த 68 இருங்க, 68 சாவுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, 68 சாவுக்கு யார் பொறுப்பு? யார் கேட்கறதா? அதேதான் நான் சொல்ல வரேன். இந்த சாவு அனைத்துக்கும் விஜய் தான் பொறுப்பு. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க சொல்லலையே, நீங்க சொல்லலையே. நடுநிலைமையா பேசுறதுனா நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவலா தான் வச்சு பாக்குறோம். அப்ப எனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னிங்கிறது என்ன மாதிரியான நடுநிலைமைங்க? நம்மளுடைய கேள்வி. நன்றி.